அதுக்கப்புறம் எங்க ஸ்கார்பியன் கேங் மொத்தமா அழிஞ்சிருச்சு. ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே அவங்க எல்லாரும் பைத்தியக்காரங்க. ஒரு ராமன் ஷாப்போட எதிரிங்க. சார் உன்னை செம்மையா திட்டார் போல. ஆமா. ஆனா நிஷிமுரா, நல்ல வேளை நீ சேஃபா இருந்த, அதுவே எனக்கு போதும். ரொம்ப தேங்க்ஸ். என் லாக்கருக்குள்ள இருக்கிற அந்த பாம்பை எடுக்க ட்ரை பண்ணதுக்காக. அதெல்லாம் எதுக்கு? என்னால ஸ்கார்பியன் கேங்கோட பேஸ பார்க்க முடிஞ்சது. கிட்டகாவ கூடயும் மத்தவங்க கூடயும் ஜாலியா விளையாடினேன். ஒரு சீக்ரெட் பேஸ் இருந்தா அது யாருக்கு தான் பிடிக்காது? ஆனா பாரு, அதை க்ளீன் பண்ணது நாங்க தான். கேட்கவே சூப்பரா இருக்கே. ஓ, அப்புறம் அவங்க புதுசா உருவாக்குற ஸ்கார்பியன் கேங்ல என்ன ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. சரி சொல்லு, நீ அதுல ஜாயின் பண்ண போறியா? இல்ல, ஜாயின் பண்ண போறது இல்ல. ஏன்னா அந்த ஸ்கார்பியன் கேங்ல நீ இல்லையே. எனக்கு ஸ்கார்பியன்ஸை விட மரணத்தின் நிழல தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன என்ன நிஜமாவா? ஆமா, மரணத்தின் நிழல் தான் இருக்கிறதுலயே கூல். ஓ நிஷிமுரா, இங்க பாரு. பேசாம நம்ம மரணத்தின் நிழலோட கேங்க ஆரம்பிக்கலாமா? இன்னும் மத்தவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க எல்லாரும் கற்பனை திறனை பயன்படுத்தி 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்கன்னு வரைஞ்சு காட்டுங்க. என்னால எதையுமே யோசிக்க முடியலையே. ஏய் நிஷிமுரா, இத கொஞ்சம் பாரு. அடுத்த வருஷம் நான் இப்படிதான் இருப்பேன். நானும் அதுல இருக்கேன். இது நான் தான். வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மேஜிக் ஸ்பியர் டார்க் டான்சரோட இருக்கேன். டார்க்னஸோட ஹையஸ்ட் மெம்பரா சூஸ் பண்ணப்பட்டிருக்கேன். நான் எதுக்காக உன் பக்கத்துல இருக்கேன்? ஓ, என்ன நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஏன் கூட வா? ஆமா, நீ தூரமா இருந்தா எனக்கு ரொம்ப சோகமா இருக்குமே. அப்படியா? தக்காதா. அம்மா, என்ன இது? நிஷிமுரா, இது உன்னுடைய எக்டோபிளாசம். என்னது? இது உன்னுடைய எக்டோபிளாசம். என்னுடைய எக்டோபிளாசமா? ஆமா, 10 வருஷம் கழிச்சு நீ பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டல. உன்னோட மரணத்தின் நிழலோட சக்தியும் அதிகரிச்சிருக்கும். நான் இதுல பார்க்க கியூட்டாவே இல்லையே. இல்லையே, நீ எப்பவுமே பார்க்க கியூட்டா தான் இருப்ப. உனக்கு இந்த மாதிரி வரைஞ்சா பிடிக்கும்னு நினைச்சுதான் நான் இப்படி வரைஞ்ச நிஷிமுரா. தயவு செஞ்சு மன்னிச்சிடு. ஒருவேளை கூலான பிக்சரை வரைஞ்சா உனக்கு இது. இல்ல, நான் எப்பவும் கியூட்டா தான் இருப்பேன்னு சொல்றேன். என்னால முடியல. தக்காதா, என்னாச்சு? என்னமோ ஒரு நல்ல ஸ்மெல் வந்துச்சு. எப்பவும் இருக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்பவும் இருக்கிறத விடவா? நான் ஷாம்புவை மாத்திட்டேன், அதனால இருக்கும் போல. ஷாம்புவா? ஆமா, எங்க அப்பா அவருடைய ஒர்க்ல இருந்து ஒரு ஷாம்பு கொண்டு வந்தாரு. அது என்னமோ கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொன்னாரு. என்ன, நிஜமாவா? அதனாலதான் வாசனை கொஞ்சம் சூப்பரா இருக்கா? அப்படி பண்ணாத, எனக்கு அசிங்கமா இருக்கு. சாரி, என்னால முடியல. நீ தொடர்ந்து இந்த ஷாம்புவே யூஸ் பண்ணு. ஆனா நீ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதும் நல்லதா இருந்தது. ஆனா ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஷாம்புவை நான் யூஸ் பண்ண கூடாது. எதுக்காக? அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. மரணத்தின் நிழல் பசங்க கூட க்ளோஸா இருக்க ட்ரை பண்றான்னு சொல்லுவாங்க. அது என்ன நல்ல விஷயம் தானே? ஏன்னா மரணத்தின் நிழலுக்கு ஆல்ரெடி எல்லாரும் முன்னாடியும் ஒரு சாம் இருக்கு. நீ எப்பவும் ரொம்ப வண்டர்ஃபுல்லானவ. அத நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன். இது பிரமாதம் தெரியுமா? எந்த வேலையும் பண்ணாம ஒரு சாமோட இருக்கிறது மட்டும்தான். யாராலையும் அப்படி இருக்க முடியாது. அதெல்லாம் இல்ல. இது கண்டிப்பா உன் சாபத்தோடைய சாமா தான் இருக்கணும். அந்த ஃபேன்சியான ஷாம்பு இல்லாமலே என்னால உன்னை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. அப்படின்னா இதுவும் அந்த மத்த சாபங்கள் மாதிரி தானா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நிஷிமுரா எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. ஒரு வழியா இந்த மெசேஜ் அனுப்பிட்டேன். நான் மெசேஜ் அனுப்பி அவனை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இவன் மெசேஜை பார்த்துட்டான், ஆனா எதுக்காக ரிப்ளை பண்ணல? நான் இவனுக்கு இதை எதுக்காக அனுப்புனேன்? தக்காதா அந்த ரூமரை சீரியஸ் எடுத்துக்கிட்டானோ? மரணத்தின் நிழல் கிட்ட இருந்து வர மெசேஜை நீ 20 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணனும். அப்படி இல்லனா உனக்கு தான் ரொம்ப பேட் லக் ஆயிடும். அக்கா அக்கா பாரு, நிஷிமுரா கிட்ட இருந்து எனக்கு ஒரு கர்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு. என்ன கர்ஸ்ட் மெசேஜா? நிஷிமுரா கிட்ட இருந்து வர மெசேஜ்லாம் ஆபத்தானதான். சில நேரங்கள்ல நம்ம உயிருக்கே அது ஆபத்தா மாறுமா அப்படின்னு தான் என் கிளாஸ்ல இருக்க கேர்ள்ஸ் சொன்னாங்க. ஹேய், ரொம்ப பவர்ஃபுல்லான கர்ஸ். ஹேய், நான் தான் சொன்னேன்ல, நிஷிமுரா ஒரு ஏஞ்சல். அவகிட்ட இருந்து இந்த மாதிரி மெசேஜ் வரணுங்கிறதுக்காக தானே நீ காத்துக்கிட்டு இருந்த. ஆமாக்கா. என்ன இவன் இப்படி
பேசிட்டு இருக்கான். நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. ஆனா அதான உண்மை, நான் என்ன பண்றது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான். நான் இப்போ சீரியஸா இந்த கேமை ஃபினிஷ் பண்றேன். தக்காதா, நீ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ற. மரணத்தின் நிழல் கிட்ட இருந்து வர மெசேஜ் எல்லாரும் துரதிருஷ்டமா தான் பாப்பாங்க. அட ஆமா, நிஷிமுரா எனக்கு அனுப்புற மெசேஜ் நான் 20 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி ஆகணும். ஆமா, இது என்ன ரூல்? உன்னை இப்படியா பண்ண சொன்னாங்க? நான் என்ன பண்றது? என்னோட கான்டாக்ட்ல கூட அத்தனை பேர் இல்லையேக்கா. அப்படின்னா உன் ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லு. 20 பேர்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் சொல்லு. அட ஆமா. ஏஹேய், நான் சூப்பர் பாப்புலர் ஆக போறேன். நீ உண்மையிலேயே புத்திசாலிக்கா. நான் பிறந்ததுல இருந்து அப்படிதானே. இன்னைக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கான். எல்லார்கிட்டயும் முக்கியமான விஷயம் சொல்லணும். நிஷிமுரா கிட்ட இருந்து நேத்து ராத்திரி மெசேஜ் வந்துச்சு. அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நிஷிமுரா, உன்னோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு தர முடியுமா? தாராளமா தரேன். ஆனா எதுக்கு திடீர்னு? உன்கிட்ட இருந்து மெசேஜ் வந்தா ஒரு சந்தோஷமும் சேர்ந்து வருமா? அப்படிதான் ஸ்கூல்ல எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. நான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டே இருக்கேன். இத கொஞ்சம் கேளு.